ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன ரெசிபி பண்ண போறேன்னா பேச்சுலர்ஸ் சிக்கன் ஃப்ரை. ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த சிக்கன் ஃப்ரையை வந்து பேச்சுலர்ஸ் கூட பண்ணலாம். அவ்வளோ சிம்பிளான ரெசிபி தான். இதுக்கு வந்து நிறைய இன்க்ரீடியன்ஸே தேவையில்லை. இந்த சிக்கன் வந்து சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். நான் 1 கிலோ சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. மிளகும் சீரகமும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வந்து கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணிலாம் விட வேணாம். இந்த மசாலாலாம் எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கனை வச்சிடலாம். இப்போ நம்ம இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி விட்டுருங்க. சிக்கன் வந்து ஒரு 5 நிமிஷம் வெந்திருந்தது. இப்போ பாருங்கள், இதிலே வந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னுட்டு. இப்போ நம்ம வந்து அடிக்கடி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா சிக்கன் ஓரளவுக்கு வெந்துருச்சு, தண்ணி நிறைய விட்டுருக்கு. இதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு மூடி வைக்கக்கூடாது. இப்போ நம்ம இந்த சிக்கனை அப்படியே திறந்து வச்சு நம்ம ஃப்ரை பண்ணணும். நல்லா ஹை ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வந்து கிண்டி விடுங்க. இந்த தண்ணிலாம் நல்லா சுண்டி வரணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். காரம் வந்து எங்கள் வீட்டுக்கு தகுந்த அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைனா பெப்பர் கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து சிக்கன் நல்லா தண்ணிலாம் சுண்டி வந்துருச்சு. இந்த சிக்கனில் வந்து நம்ம எதுவுமே போடல, வெங்காயம் தக்காளி எதுவுமே போடல, வெறுமே மிளகாத்தூளும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் சேர்த்துருக்கோம். இந்த ஸ்டேஜில் சோம்புத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இந்த சிக்கனில். ஏன்னா இந்த சிக்கனில் நம்ம எண்ணெயே விடலை. இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நீங்கள் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த சிக்கன் நல்லா கீ ரோஸ்ட் மாதிரி செம்ம வாசனையாக இருக்கும். கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். நம்மளோட சிக்கன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கனை வந்து பேச்சுலர்ஸ்லாம் வந்து சீக்கிரமாகவே சமைச்சு சாப்பிட்டுடலாம். ஒரு ரசம் சாதம் கூட இந்த மாதிரி சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சு சாப்பிட்டிங்கன்னா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சிக்கனுக்கு வெங்காயம் தக்காளிலாம் எதுவுமே நம்ம சேர்க்கவே இல்லை, அதனால் அந்த மாதிரி வேலையும் இல்லை. சிம்பிளாக மஞ்சப்பொடி மிளகாத்தூள் பெப்பர்லாம் சேர்த்து கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு இறக்குனிங்கன்னா நம்மளோட பேச்சுலர் சிக்கன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.